மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருமே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாகவே முடிந்து போகின்ற ஒரு சூழல்ல சில பேர் மட்டும் மனிதர்களாக பிறந்து அதாவது அவதரித்து அவதாரங்களாக இருந்து தெய்வமாக மாறி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்களே. இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு கண்டிப்பாக பார்ப்போம். உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய கண் முன்னால் வாழ்ந்தவர்கள் பகவான் ஸ்ரீ ரமணர் நம்ம கண் முன்னால் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பாக தெய்வமாகவே வாழ்ந்து காட்டிய நம்முடைய காஞ்சி தெய்வம் மகாபெரியவர் அவர்கள் ஐயா, இவங்கள மாதிரியான அவர்களுடைய ஜாதக அமைப்புலாம் எப்படி இருக்குங்க? ஆன்மீகத்திற்கு உண்மையிலேயே சனிதான் தேவை. அதனை அடுத்து குரு தேவை, அல்லது குருவும் சனியும் இரண்டரை கலந்திருக்கின்ற பார்த்திருக்கின்ற சூழல்களில் ஒருவர் பற்றற்ற ஞானியாக இருப்பார் என்பதை நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த துறவர அமைப்புகளையும் அவதார ஆன்மீக அமைப்புகளையும் மிக உயர்நிலையை கண்டவர்கள் சில பேர் மட்டும்தான் இல்லையா? போன தலைமுறையில் ஸ்ரீ பகவான் ரமணர் இருந்தார். அவர் நமக்கெல்லாம் நேரில் தெரியாது. ஆனால் இந்த தலைமுறையில் நாம் கண்ணார கண்ட ஒரு துறவு நிலைக்கு அடையாளமாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு பற்றற்ற நிலைக்கு எப்படிப்பட்ட உதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு தெய்வமாகவே வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ மகா பெரியவர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் முக்கூட்டுத்தன்மையோடு ராசி லக்னத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலே ஒரு மனிதருக்கு தெய்வ அருள் தானாகவே கிடைத்து என்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்குங்க. மகாபெரியவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவர் வைகாசி விசாகம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு அடுத்த நாளில் பௌர்ணமி அமைப்புகளிலேயே, அதாவது திதி வேறாக இருக்கலாம், ஆயினும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பௌர்ணமி சந்திரன் அடுத்த நாளே அமாவாசை ஆயிடுறதில்லை, படிப்படியாகத்தான் ஒளி அமைப்புகளை குறைத்துக் கொள்ளுகிறார். வைகாசி விசாகம் என்று சொல்லப்படக்கூடியதற்கு அடுத்த நாளில் மகாபெரியவர் அவர்கள் அவதாரம் செய்தார்கள். அவர்களுடைய ராசி லக்னம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சனி கேது ஒன்றாக இணைந்து குருவின் பார்வையில் இருக்க, குருபார்வை பெற்ற அந்த சனி அப்படியே சந்திரனை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். இதைத்தான் ஆன்மீக பெரியவர்களுடைய ஜாதகங்களில் எல்லாத்திலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நான் இப்போது இந்த விளக்கத்தின் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி மண்ணில் மனிதராக பிறந்தவர்கள் எல்லோருமே அவதாரங்களாக தெய்வமாக மாறிவிடுவதில்லை. ஆனால் நம்மள கோடியில் ஒருத்தர் இந்த மாதிரியாக ஸ்ரீரமணர் மாதிரியாகவோ பிரம்மேந்திரர் மாதிரியாகவோ அல்லது மகாதேவ பெரியவர் மாதிரியாகவோ சில பேர் மட்டுமே ஒரு அப்பழுக்கற்ற துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அவர்கள் ஒரு உதாரணங்களாக இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் இல்லையா? இவர்களுடைய ஜாதகத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய சனி கேது சேர்க்கை அல்லது சூரியன் சந்திரன் சனி போன்ற அத்தனை அமைப்புகளும் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல பௌர்ணமியில் பிறந்த மகாபெரியவருடைய ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரனை எதிரே இருந்து குரு பார்க்க அவர் இன்னொரு பார்வையாக, அதாவது 5ஆம் பார்வையாக சனியவோ 7ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஒரு முக்கோண அமைப்புகள். குருவின் முக்கோணம் எப்பொழுது முழுமை பெறுகிறதோ அந்த இடத்துல ஒரு உயர் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒருவர் பிறக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக ஸ்ரீ மகாபெரியவருடைய ஜாதகம் இருக்குங்க. இந்த மாதிரியான அமைப்புகளை தான் உறவு நிலைன்னு ஒரு துறவு நிலைக்கு உன்னத நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் துறவியாக இருக்கிறார் என்றால் உலக சுகங்களை அவர் தவிர்க்க வேண்டும் இல்லையா? முக்கியமாக அவருக்கு இல்லற சுகம் இருக்கக்கூடாது. சிற்றின்பம் எந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்துல தான் பேரின்பம் கிடைக்கிறது என்பதை பெரியவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். அதை போலவே சிற்றின்ப காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பலவீனமாகி மறைந்து அல்லது முற்றிலும் ராகு கேதுக்களோடு இணைந்து அல்லது சனியுடைய பார்வையில் இருக்கிறாரோ அப்போது அங்கே ஒருவருக்கு பேரின்பம் கிடைக்கிறது என்பதைப் போல மகாபெரியவர் ஐயா அவருடைய ஜாதகத்தில் கூட 8ல் சுக்கிரன் மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்து இருப்பாருங்க. ஆக ஆன்மீகத்தில் ஒருவர் உயர்நிலையை அடைய வேண்டுமெனில் குரு சனி கேது என்கின்ற இந்த முக்கூட்டு கிரகங்கள் எப்பொழுது ஒரு முழுமைத்தன்மையை கொண்டிருக்கிறதோ அப்போது ஒருவர் ஸ்ரீ மகாபெரியவரை போல ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.